பாசத்தா செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. நம்ம இன்னைக்கு 3 வகையில பாஸ்தா வச்சிருக்கோம். நான் வச்சிருக்கிறது யூ சைஸ் பைப்பு ஜாயிண்ட் பைப்பு, தண்ணி பைப்பு. இது முறுக்கு கம்பி. எனக்கு ஏன் பாய் எல்லாம் ஒரே டெஸ்ட் தான்டா. அடிக்குதுப்பா. நம்ம 2 பேர் தான் லெமனு நல்லா அலசி சட்டி. குளத்துக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி கொண்டா பார்த்து. என்ன பைப்பு பாஸ்தா நான் கொண்டு போறேன். தண்ணி கரெக்டாக இருக்குங்களா? அது ரொம்ப படிச்சு வேமாலிரு அவ்வளோதானே. போதும் நல்லா சிலாக்கியமாக ஊற்று, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். ஃபஸ்ட்டு குளிக்கங்க. என்ன நிறையா தான் ஊற்று. எறும்பு ஏறிடும். செக்கில ஆட்டுன சுத்தமான நல்லெண்ணெய், நாட்டு கோழி கறி, பொடியா நறுக்கின இஞ்சி பூண்டு, பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம், பொடியா நறுக்கின தக்காளி, கேரட், பீன்ஸ், வண்ண வண்ண குடமிளகா, அரைச்ச மிளகாய் சாந்து, தக்காளி சாறு,
வா. வேக வச்ச பாஸ்தா கொட்டு. கிண்டி விடு. கலர்ஃபுல்லா இருக்கு. முனுக்கின கல்லுப்பு, வெங்காய தலை, மாறு எடு. எவ்வளவு நேரம் ஒத்து தூக்குங்கய்யா. வை. அண்ணனுக்கு வயசாயிடுச்சு. கோழிக்கறி லெக் பீஸு. நல்ல முரட்டு லெக் பீஸ் எனக்கு. சூப்பரா இருக்கு. கருத்துன்னு கொண்டாங்கப்பா. 3 வகை பாஸ்தாவை நல்லா வேக வச்சுவிட்டு நல்லெண்ணெயில் நாட்டுக்கோழி நல்லா பொரிச்சுவிட்டு கலர் கொடமிளகா, பட்டாணி, கேரட்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை கொட்டி சேர்த்து கொல்லப்பி அடித்து சாப்பிட்றதுக்கு அந்த பாஸ்தாவோட கோழிக்கறி வேற லெவல் கலர்ஃபுல்லான சாப்பாடு இன்னைக்கு. போதுமாக்கா? போதும்.